அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ஈஸ்வரிக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம கோபிநாத் வராரு. கோபிநாத் வந்தது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரிக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துட்டு, அம்மா இந்த மத்த தானே செக்அப் போனோம், நான் கூட்டிட்டு போறவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஈஸ்வரி வந்து உடனே பாக்கியா கிட்ட கேட்கறாங்க. பாக்கியா வந்து இந்த மாசம் இல்லாத ஜூலைல தான் நீங்க ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்றாங்க. உடனே கோபி வந்து ஓ சரிம்மா, நானே உங்களை கூட்டிட்டு போறேன், பாக்கியா நான் கூட்டிட்டு போயிடுற செக்அப்க்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியாவோட பேசிட்டு இருந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாரு. நீங்க எப்பவுமே அம்மாவை பத்தியோ இல்ல அத்தைங்களை பத்தியோ நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சதும் இல்ல, ஒரு வார்த்தை கேட்டதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொன்னதை அனலைஸ் பண்ணி நம்ம பாக்கியா கிட்ட கேட்கறாங்க. பாக்கியா அத்தை நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா இது, அத்தனை இவரை யாரு கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ண, அதாவது உங்க அம்மாவை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை சொல்றாங்க. உடனே உங்க அவங்க பசங்க அப்படின்னு எல்லார பத்தியும் விசாரிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, பாக்கியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, இவர் இப்படி கேட்கிறாரு, இவர் தான் இது கேட்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியுமே அப்படிதான் இருக்காங்க. என்னடா இது, கோபி இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கன்சல்ட் பண்ணவும் செய்யறாங்க. என்ன பாக்கியா, கோபிநாத் முழுசா மாறி இருக்கான், கோபியோட இந்த மாற்றம் உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா சும்மா இங்க டிராமா பண்ணிட்டு இருக்க, நீ பிடிக்காத மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே பாக்கியா வந்து இல்லாத எனக்கு நடிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல, முன்னாடி இவர் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப கிடையாது, இப்ப அவர்கிட்ட எந்த மாதிரி மாற்றம் இருந்தாலும் அவரை ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்கேன், அவர் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா தெளிவா சொல்றாங்க. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. விட்டுட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா வீட்டுக்கு போனதும் நம்ம பாக்கியாவுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி அம்மா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்பா வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே பாக்கியா வந்து வந்துட்டாரு, ஆனா இன்னைக்கு உங்க ரிப்போர்ட்டர்ல வந்து வானிலை அறிக்கையெல்லாம் நீங்க பாப்பீங்க தானே, மழைகளை ஏதாச்சும் வரும்னு சொல்லி நோட் பண்ணிருக்கா பாரு இனியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இனியா வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி உங்க டேடி இதுவரை இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு, எங்க அம்மாவை பத்தி உங்க அத்தைங்களை பத்தி எல்லாம் விசாரிக்காங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்றாங்க. உடனே இனியா வந்து அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா, பேச்சு வாக்குல அவங்கள பத்திலாம் நான் பேசும்போது டேடி வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணாரு, அதோட இல்லாம வந்து உங்ககிட்ட பேசியிருக்காருல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவும் பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சுதாகர் சந்திரிகா எல்லாருமே நிதிஷ் கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்கறாங்க. கேட்டதுமே எனக்கு ஆபீஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் அப்புறம் பேசுறேமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் இனியாவுக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வர போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.